ஐக்யூல இருந்து இந்த வருஷம் நியோ சீரிஸை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த ஐக்யூவோட 15R 45,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருந்தாங்க. கேமிங்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற எந்தெந்த ஏரியாவில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு, எந்த இடத்துல சொதப்பிருக்காங்க அப்படின்றத முழுசா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த முறை உங்களுக்கு 100 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிளும் கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, ஒரு பேசிக்கான கேஸோட சேர்த்து ஐக்யூவோட 15R கிடைச்சிரும். இந்த முறை உங்களுக்கு பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பேசும்போது வழக்கமா 45,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்ல கொடுக்குற அதே மெட்டல் பில்டு தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா காம்பேக்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பிடிக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஒன் ஹேண்ட்லயே நீங்க ஃபுல்லா ரீச் பண்ற மாதிரி தான் இதோட பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. சைட் ஃப்ரேம் வந்து அலுமினியமா இருக்கு. இந்த சில்வர் கலர் வேரியன்ட் பின்னாடி உங்களுக்கு கிளாஸ் மெட்டீரியல்ல மேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு IP69 ரேட்டிங்கும் கிடைச்சிரும். இவங்களோட வழக்கமான அந்த ஃப்ரண்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிரும். இது மட்டும் இல்லாம இந்த போன்ல வெயிட்னு பார்க்கும்போது அரௌண்ட் 202 கிராம்ல இருந்து 206 கிராம் வலிமான வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓவராலா பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பெரிய குறைகள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இந்த ஃப்ரண்ட் சைடுல இருக்கிற டிஸ்பிளே சைடு வரும்போது இங்க உங்களுக்கு 6.5 இன்ச்ல ஒரு 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்பிளே கொஞ்சம் அப்படியே மேலையும் கீழையும் பார்க்கும்போது இங்க சின் லெவல் வந்து குட்டியா தான் கொடுத்துருக்காங்க. நல்லா காம்பேக்டா ஃபீல் ஆகுது. இங்க ஓவராலா டிஸ்பிளே குவாலிட்டியில எந்த குறையும் இருக்கிற மாதிரி தெரியல. பிரைட்னஸ் லெவலை பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்ல டெஸ்ட் பண்ணும்போதும் இன்டோர்ல டெஸ்ட் பண்ணும்போதும் நல்ல பிரைட்னஸ் லெவல் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் 144 ஹெர்ட்ஸ் வரலிமான ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஐக்யூ கிளைம் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் வரலையும் தான் போகும். இந்த 144 அப்படின்றத நீங்கள் மீட் பண்ணணும் அப்படின்னா கேமிங் விளையாண்டா மட்டும்தான் மீட் பண்ண முடியும். அதுவுமே சர்டன் கண்டிஷன் இருக்கு. அப்புறம் இந்த ஃபோனில் ஸ்பீக்கர் குவாலிட்டின்னு வரும்போது இங்கே டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாக அவுட்புட் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளேக்கு இங்கே மிடில் பார்க்கும்போது அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. வழக்கமான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே வேலை செய்யறதா உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இதை ஓரமாக வச்சுட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைடு வரும்போது இந்த முறை ஸ்னாப்டிராகனோட 8 Gen 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரில் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக பட்டது இதோட ஸ்டெபிலிட்டி. இந்த ஃபோனில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே கஸ்டம் சூப்பர் கம்ப்யூட்டிங் Q2 சிப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக ஐக்யூவோட கேமிங் சீரியஸில் இந்த சிப்பை நீங்கள் பார்க்க முடியும். இந்த சிப்பை வச்சு உங்களுக்கு டிஸ்பிளேவை நல்லா மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். கலர் வந்து டியூன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் 144 FPS சொல்லியுமான கேமிங்கை ஃப்ரேம் இன்டர்போலேஷன் வழியாக நீங்கள் விளையாட முடியும்னு சொல்லிட்டு ஐக்யூ கிளைம் பண்ணுறாங்க. இது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் 120 FPS கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த 120 FPS கேமிங் டெஸ்ட் பண்ணும்போது BGMல நல்ல ஸ்டேபிளான ஃப்ரேம் ரேட்டோட ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னதான் ரொம்ப நேரம் கேம் விளையாண்டாலும் இந்த சைட் ஃப்ரேம் வந்து ஹீட் ஆகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் டெம்பரேச்சர் கன்ல வச்சு பார்க்கும்போது மினிமலான ஹீட் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இங்கே ஓவராலாக ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு. இங்கே பெஞ்ச்மார்க் சைடு ரன் பண்ணும்போதும் ஆன்டிடியூட்ல அரௌண்ட் 2.9 மில்லியன் வரலிமான பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கிடைக்குது. இந்த முறை அதிசயமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 3D மார்க் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்ல எனக்கு 80% மேலவே ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடைக்குது. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கா இருக்கிற ஒரு சிப்பை வச்சு இந்த அளவுக்கு பெட்டரான ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கொடுத்துருக்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். தெர்மல் த்ராட்லிங் ஆஸ்பெக்ட்லயும் நல்ல ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த ஃபோன் மாஸ் காட்டுற மாதிரி தான் தெரியுது. இது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி LPDDR5X அல்ட்ரான்னு சொல்கிற ஒரு ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த முறை 8GB 256GB வேரியன்ட் தான் பேஸாக கிடைக்கும். இங்கே உங்களுக்கு UFS 4.1 சப்போர்ட்டும் இருக்கிறதுனால இங்கே ஓவராலாக ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுன்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு மேசிவான இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு நெட்வொர்க் சைடு வரும்போது 18 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. மேஜரான நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாத மாதிரி ஆண்டனா லேஅவுட்லையும் மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் இங்க உங்களால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்தது மெஜாரிட்டியா நெட்வொர்க்ல கொடுக்குற மாதிரி Wi-Fi 7 ப்ளூடூத்ல மேக்ஸிமமா இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு NFC சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால கார்ட்லெஸ் பேமெண்ட்டும் இந்த ஃபோன் வழியா உங்களால ஈஸியா பண்ண முடியும். அப்புறம் IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்கிறதுனால இதை உங்களால ரிமோட்டாவும் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு கேள்வி வரலாம், இங்க சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 சிம் கார்டு போட முடியும், மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. சைட் ஃப்ரேம் வந்து ஆண்டனா லைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த சைட் பார்த்தோம்னா ரைட்ல உங்களுக்கு வால்யூம் பட்டன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், பாட்டம் சைடுல பிரைமரி ஸ்பீக்கர் டைப் சி போட்டு, ஆனா USB 2.0 தான் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு பக்கத்துல பிரைமரி மைக், சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததா பார்க்க போற இன்னொரு முக்கியமான ஏரியா இதோட பேட்டரிஸ். இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த முறை 7600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த போன் எந்த அளவுக்கு அதை டியூன் பண்ணிருக்காங்கன்னு கேட்கும்போது
ஒரு சில ஏரியால பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது முக்கியமான ஏரியா என்னன்னா, கேமரால ஓரளவுக்கு அதிகமான பேட்டரியை கன்சூம் பண்ணுது. கேமிங் விளையாடும் போதும் மார்ஜினலான பேட்டரி வந்து குறையறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்ல நார்மலா ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு மேஜரான பேட்டரி கம்ப்ளைண்ட் கிடையாது. இந்த 7600 மில்லியம் பவரை நான் ஃபுல்லா ட்ரைன் பண்ணி முடிக்க எனக்கு 12 மணி நேரம் 14 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்குது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான ஃபோனுக்கு இந்த பேட்டரி லைஃப் கண்டிப்பா ஒரு பூஸ்டா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதுக்கு அடுத்தது இந்த முறை இதை சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் மோட் ஆன்ல சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரத்தில் ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிக்குது. ஆனா நீங்க நார்மல் மோட்ல சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மணி நேரம் 25 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் 30 நிமிஷம் வரையுமான டைம் எடுத்துக்குது. ஸோ சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரி, இவ்வளவும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஏரியாவில் காம்ப்ரமைஸ் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கு. இங்கே கேமரால பின்னாடி 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மெயின் சென்சார் நல்லா இருக்கு. ஆனால் ரெண்டாவது 8 MBக்கான அல்ட்ராவைட் சென்சார் தான். இந்த அல்ட்ராவைட் சென்சார் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டே லைட்ல ஓரளவுக்கு டீசென்டான பிக் உங்களால் எடுக்க முடியும். ஆனால் டீடைல்ஸ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் எதையும் வச்சுக்காதீங்க. மெயின் சென்சார் சோனியோட லிட்டியா 700Vன்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்சாரோட அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டே லைட்ல எடுக்கிற நேச்சுரலான பிக்சர்ஸ், கலர்ஸ், டைனமிக் ரேஞ்ச் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஹியூமன் சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஒரு சாஃப்டான இமேஜஸ் கிடைக்குது. ஆனா உங்களுக்கு விவோவோட அல்கோரிதம் பிடிச்சிருந்தா இந்த போட்டோஸ் கண்டிப்பா பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போர்ட்ரேட் இமேஜஸ்லயும் உங்களுக்கு 3 டிஃபரெண்டான போர்ட்ரேட் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எட்ஜ் ரிடக்ஷன் ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன சொதப்பல் இருக்கு. ஆனா மேஜரான ஏரியால நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா இங்க இருக்கிற ஒரு சென்சார் நல்லாவே வேலை செய்யற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தோம்னா இங்க உங்களுக்கு 32 MBக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கிற போர்ட்ரேட்டா இருந்தாலும் சரி, நார்மல் போட்டோஸ்லயும் எனக்கு டீடைலிங் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் விவோ X200Tல செக் பண்ணும்போது இருந்த டீடைல்ஸோட இங்க இதோட ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 4K 60 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல எடுத்த ஃபுட்டேஜ்ல உங்களுக்கு டீடைல்ஸ், டைனமிக் ரேஞ்ச் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓவராலா இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேக் சைடில் வரும்போது மெயின் சென்சார்ல உங்களுக்கு 4K 60 FPS ஒலிமான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எடுக்கிற ஃபுட்டேஜ்ல இங்க ஓவராலா ஸ்டெபிலிட்டி ஆஸ்பெக்ட்ல ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனால் டைனமிக் ரேஞ்ச், டீடைல்ஸ் ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஏரியா சாஃப்ட்வேர்ஸ். இங்கே உங்களுக்கு ஆர்ஜின் OS 6 வந்துடுது. Android 16 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரை கொடுத்துருக்காங்க. 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் இங்கே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் ஆர்ஜின் OS வந்ததுல இருந்து ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட் இங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் இருக்கிற அந்த ப்ராசஸர் வச்சு இதோட அனிமேஷன்ஸை நல்லாவே ஸ்மூத் பண்ணியிருக்காங்க. இங்கே ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாமே ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இங்கே ஃபீச்சர்னு பார்க்கும்போது நம்மளுக்கு கலர் OS அளவுக்கு இன்னும் ஈக்குவலாக கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஃபன்டச் OSலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மேஜரான இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். என்ன இதில் உங்களுக்கு ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களால் ஒரு சில அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே ஃபோட்டோ சைடில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லாக் ஸ்க்ரீனில் ஒரு சில கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்ஜின் ஐலாண்டு, AI நோட்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ப்ரைஸிங் வைஸ் பார்க்கும்போது 45,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. கார்டு ஆஃபர்லாம் போக 43,000 ரூபாய்க்கு கிடைக்கும். 8GB 256GB வேரியன்ட். ஆனால் 12GB 256GB வேரியன்ட் ஒரு 3,000 ரூபாய் அதிகமாக போட்டோம்னா OnePlusஓட 15R கிடைச்சிரும். அங்கே ஒரு சில பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் எனக்கு 8256 போதும், கேமிங் சென்ட்ரிக்காக எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். கேமரா லெவலில் பொறுத்த வரைக்கும் மெயின் சென்சார் நல்லா இருக்கு, ஃப்ரண்ட் கேமராவும் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே ஓவரால் பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்லையும் ரொம்ப சூப்பராக இருக்கு. டூயல் ஸ்பீக்கரோட அவுட்புட்டும் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. டிஸ்பிளேவும் நல்லா காம்பேக்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தத்தில் கேமிங்க்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக ஒரு நல்ல பிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள்.